ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை பல்லாவரம் வந்திருக்கோம். நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இந்த கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் மொத்தம் 7 சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 7 சர்வீஸோட ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ற பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுக்க போகிறோம். முக்கியமாக எங்களுக்கு இபி பில்லும் வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். முக்கியமாக கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்ட விஷயம், ஸோ எங்கள் வீட்டோடைய மெயின் சுவிட்சை நாங்கள் ஆஃப் பண்ணாலுமே கூட எங்கள் வீட்டில் சப்ளை வந்து ஆஃப் ஆக மாட்டுது. சப்போஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட எங்களால் ஆஃப் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பண்ணோம். ஸோ அப்போ நமக்கே வந்து ஷாக் ஃபீல் இருந்தது. ஸோ என்ன சொல்லிட்டு செக் பண்ணும்போது நியூட்ரலில் ரிட்டர்ன் சப்ளை வருது. ஸோ மெயின் சுவிட்சோடைய பாடியிலே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து சப்ளை வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் மெயின் சுவிட்சை யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ உங்கள் வீட்டோடைய வயரிங்கும் இந்த மாதிரி ஓல்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர் எர்த்திங் வந்து எல்லா மெட்டல் பாடிக்கும் கொடுங்க. மீட்டர் பாக்ஸோடைய வயரிங் பாருங்கள். ஸோ எந்த கண்டிஷனில் இருக்குன்றது ஃபுல்லாக எலி கடிச்சு எல்லா ஒயருமே மேக்ஸிமம் டேமேஜ் தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம மாற்றி தான் ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஒயரெல்லாம் நம்ம எப்படி மாற்றுறோம், ஸோ மீட்டர் பாக்ஸ் ஒயரிங் நம்ம எப்படி பண்ணுறோன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.